ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்யலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்யலட்சுமி இல்லை, நம்ம ராதிகா இருக்காங்களே, கோபிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க டைமில் வந்துட்டு நாளைக்கு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு சொல்லி கேள்வி கேட்க, ஹாப்பி பர்த்டே டு யூ என் செல்லத்துக்கு, யாருக்கு, மயூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனே இவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, நோ 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 நோ, இது ஒரு பாட்டால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே முறைக்குது, இடையில இருக்கிறது குண்டு புஸ்னிக்கா நம்ம இனியாங்கிறது தெரியாமலே இவங்க வந்துட்டு இடையில பேசிட்டு இருக்காங்க. அடுத்து உடனே வருவியா வரமாட்டியா, வரலைன்னா உன் பேச்சுக்கா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற நீ, வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இனியா இருந்துட்டு, இல்லைடா அடி நீங்கள் என்னோட இது ஃபங்க்ஷனுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட டான்ஸ் காம்படிஷனுக்கு வரணுமா. உடனே வந்துட்டு என் பொண்ணை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க உடனே சரி கோச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து அவங்கள கூப்பிட்டு நிற்க வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுச்சு. நம்ம இனியாவா இது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நீங்கள் என்ன என் டேடிகிட்டேருந்து பிரிக்க பார்க்குறீங்க, நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துருங்க, பேசாமல் நிம்மதியாக இருக்கும். ஏதோ பொறிக்கடையில் பொறிவு கட்டால மிட்டாய் கிடைக்கிற மாதிரி டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்கிறேன் அசால்ட்டா. ஏன் எங்கள் மம்மி எப்படி தானே டைவர்ஸ் பண்ணீங்க, சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், டைவர்ஸுங்கிற வார்த்தையை காதால் கேட்குறேன், இது தேன் வந்து பாயுது அப்படிங்குது. அதுக்கப்புறம் பிடிச்சி திட்டி விட்டு அனுப்பிவிட இவங்க ஒரு பக்கம் கிளம்பி போனவங்க காண்டாயிட்டு ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் அடித்து நாங்கள் வீடு காலி பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஹவுஸ் ஓனர் யாருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, நம்ம கோபிக்குங்க. அதுக்கு முன்னாடி கோபி பார்க்குற வேலை இருக்கே, இங்கே இவ்வளோ அளவு அம்பளி தொழில் நடந்துகிட்ருக்கு, எவன்டாமே மிச்சம் எடுத்துன்றது அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. சாம்பாரை பார்த்தோன்னே ஆண்டு ஓடுறது, சரியான சாம்பார் பாயடா நீ அப்படிங்கிற மாதிரிச்சு. நம்ம பாக்கியா வச்ச சாம்பாரை மோப்பம் பிடிச்சி போய் குடிக்கிறத பார்க்கணுமே. அதுக்கப்புறம் ராதிகா வீட்டுக்கு வர வச்சே பேசுகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.